புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் கட்டாயம் நம்மளால் வெற்றியை அடைய முடியும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்த நீங்கள் தாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், மேலும் இந்த மாதத்தில் கிரக நிலைகள், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், மேலும் பரிகாரமாக ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் காண முடியும். அது பற்றின முழுமையான தகவல் இது இந்த முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஜோதிடருமே தினமும் ஒரு முறையாச்சும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்கொண்டபடி தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க பார்ப்பதற்கு பலாப்பழம் போல முள்ளாகவும் இனிப்பா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு புதிருக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. புலியின் பாய்ச்சல் போல எங்கேருந்து எப்படி பாய்வாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாது. அதனால தான் இந்த ஒரு கேள்வியை எல்லா ஜோதிடருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விருச்சிகம் ராசி அப்படிங்கிறது நட்சத்திர மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் வரும். இதில் நட்சத்திர ரீதியாகவும் பலன்கள் அப்படிங்கிறது மாறும். உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆள்வாங்க அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. இருந்தாலுமே ராசி அப்படின்னு வந்துட்டா பல குணாதிசயங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம், அதிபதி முருகன். விருச்சிக ராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் திருச்செந்தூர் உட்பட இந்த அறுபடை வீடுகளில் நீங்கள் எங்கே போய் சாமி கும்பிட்டாலும் வழிபாடு செஞ்சாலுமே அதிர்ஷ்டமலை உங்களுக்கு கட்டாயம் வரும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். புதிர் புலிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போவுமே அனைத்து விஷயத்திலையுமே தீவிரம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சென்சிட்டிவான உணர்ச்சி கொண்ட நபர்கள் நீங்கள். அதனால் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் நெருங்கியும் பழக மாட்டீங்க. எல்லா கோணத்திலையும் யோசித்து பரிசீலனை செஞ்ச பிறகு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் ரொம்பவுமே தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்படக்கூடிய நபர்கள் நீங்கள். நண்பர்களிடம் மிகவும் விசுவாசமானவங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை இதை செய்யணும் அப்படின்னு மனசு வச்சுட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலுமே அதை தாண்டி அதை சாதிச்சு காட்ட வரைக்குமே ஓய மாட்டீங்க. விருச்சிக ராசி அன்பர்கள்கிட்ட மற்றவங்க என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த நேர்மையான குணத்தை எதிர்பார்க்கலாம். பொய்யான உறவுகள்லாம் உங்ககிட்ட நீடிக்கவே முடியாது. உண்மையோடு நடந்துக்கிட்டாங்களா அவங்கள ரொம்பவுமே அன்பாக பார்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு படைப்பாற்றல் ரொம்ப இருக்கும். இந்த கலை, இசை, இல்லைன்னா எழுத்து போன்ற படைப்பாற்றல்களில் நீங்கள் முயற்சி செஞ்சுனீங்கன்னா நல்லாவே சிறந்து விளங்க முடியும். அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தெய்வ பலமும் இருக்குது. வலுவான உள்ளுணர்வை கொண்டவங்க நீங்கள். மற்றவங்களை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தாமதமானாலுமே எதிரிகளின் செயல்பாடுகளை உங்களால் முதலிலேயே கணிக்க முடியும். இவ்வளவு சிறப்பான குணம் படித்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். அதனால் அடிமனதில் இருந்து வந்த சிறிய சிறிய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமையும். கணவன் மனைவிக்குள் அந்யுன்யம் அதிகரிக்கும். புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சியில் நீங்கள் இப்போ ஈடுபடலாம். கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் நீங்கள் விளக்க பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலியாலான பொருட்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு பொருள் கருங்காலியாலானதை கூட நீங்கள் உபயோகம் செய்யும்போது அதற்கான பலன் கிடைக்கும். கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் அணிஞ்சிக்கலாம். அது ஒரிஜினலாக இருந்தால் ரொம்பவும் நல்லதுங்க. ஒரிஜினல் கருங்காலி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நான் இப்போ சொன்ன 3 பொருளுமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கோளாறுகள்லேருந்து இந்த சமயத்தில் நீங்கள்
முழுமையாக மீண்டு வர முடியும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சுமூகமான முடிவுகள் நீங்கள் பெற முடியும். 4ஆம் இட சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்ச மாதிரி தான் இருக்கும். நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலர் உங்களை சரியாக புரிஞ்சுக்காமல் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்குமே வாய்ப்பு இருக்கும். தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சச்சரவுகளை விட்டுடுங்க. இந்த வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது போதுமான வரை நல்லதாக இருக்கும். சகோதர வகையில் சிறிய சிறிய அளவில் செலவுகளுமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். வீடு மனை வாங்கும்போது இந்த பத்திரத்தெல்லாம் சரிபார்த்து வாங்கிறது நல்லது. 5ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் கண்காணிக்கிறதுமே ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளின் பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இந்த மாதம் முழுக்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களோட கை ஓங்கியிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஜெயித்து காட்ட எலுமிச்சை பழம் விளக்கேற்றி அம்மன் வழிபாட வெள்ளிக்கிழமையில் மேற்கொண்டால் சிறப்பான பயன்களை பெற முடியும். அதே போல் இந்த உடல் ஊனமுற்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதன் மூலமும் ஒரு சில முன்னேற்றம் அடைய முடியும். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த விருச்சிகம் ராசி சேர்ந்த நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத செலவுகள், பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், செரிமான கோளாறு உள்ளிட்டவை ஏற்படவுமே வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உணவு பழக்க வழக்கத்திலே கட்டுப்பாடாக இருக்கிறது நல்லது. இந்த வெளி உணவுகளை வாங்கி சாப்பிட்றதை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான உடல் உபாதைகளை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பொருளாதார நிலை உங்களுக்கு பல வகையிலுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதாவது பெரிய அளவுக்கு எந்த ஒரு நெருக்கடியோ அல்லது அதிகப்படியான பண வரவோ இல்லாமல் சமநிலையில் இருக்கும். பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்படலைன்னு சொன்னாவே நம்ம அந்த மாதத்தை ஈஸியாக கடந்து செல்ல முடியும். தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. அதை இந்த தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கிறது, தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டில் அடுக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் கட்டுப்பாடாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் ஆடம்பர செலவுகளை முக்கியமாக நீங்கள் குறைச்சிக்கணும். இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, யோசிச்சு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் கடன் வாங்காமலும் கொடுக்காமலும் இருக்கிறது நிதி நிலைமையே உங்களுக்கு சீராக இருக்க உதவியாக இருக்கும். அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண வாழ்க்கை, குழந்தைகள் உடனான உறவு மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உறவில் மட்டும் சில பிரச்சனைகள், சண்டைகள் அவ்வப்போது வரலாம். யாரையுமே இந்த சமயத்தில் நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கும் வயதானவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை துணையுடன் நல்ல இணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். காதல் திருமணம் கைகூடும் யோகத்தை பெறுவீங்க. அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வளர்ச்சி தரும் ஒரு மாதம் தான் இந்த மாதம். சின்ன சின்ன பின்னடைவுகள் அவ்வப்போது ஏற்படும். அது தானாக சரியும் ஆகிடும். அலுவலக சூழல் சிறப்பாக இருக்கும். உங்களோட பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு சாதகமான காலமாக அமையப்போகுது. நிதி நிலைமை சுமாராக இருந்தாலும் கூட பற்றாக்குறையோ பொருளாதார சிக்கலோ ஏற்படாமல் இருக்கும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். செலவு பட்ஜெட்டை திட்டமிட்டு பணத்தை சிக்கனமாக செலவழிக்கிறது கடன் வாங்காமல் தவிர்க்க பெரும் உதவியாகவே அமையும். கடந்த சில மாதங்கள் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில், வேலை, வணிகம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மந்தமான நிலை மாறி உங்களோட முன்னேற்றத்துக்கான பாதை உருவாகும். இருந்தாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன தடைகளும் பின்னடைவும் ஏற்படலாம். கடினமாக உழைச்சா அதற்கேற்ற வெகுமதியுமே நீங்கள் பெறலாம். தேவையில்லாத குழப்பத்தையும் சோம்பலையும் கைவிட்டால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இந்த ஒரு காலகட்டம் நல்லதாக இருக்கும். யோசிச்சு செய்யுங்க. பெரிய அளவில் முதலீடு போடுறதை தவிர்த்துடுங்க. பெரும்பாலான வகையில் இந்த மாதம் மற்ற மாதங்களோடமே சிறப்பான மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா இன்னுமே நல்லதாக இருக்கும். என்ன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராவது விருச்சிக ராசி இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.